வணக்கம். இன்று நாம் ரோம் படையின் ஒரு சிப்பாயின் வாழ்க்கையைப் பற்றி பார்க்கப் போகிறோம். பழைய உலக வரலாற்றில் மிகவும் ஒழுக்கமாகவும், சக்தி வாய்ந்ததாகவும் இருந்த படைகளில் முக்கியமான படை ரோமன் படை. சிறிய நகரமாக ஆரம்பித்த ரோம், ஐரோப்பா, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதியை ஆட்சி செய்த ஒரு பேரரசாக வளர்ந்தது. அந்த பேரரசின் முதுகெலும்பு ரோமின் படைதான். ஆனால் அந்த படையின் வெற்றிக்கு பின்னால் இருந்தது ஆயிரக்கணக்கான சிப்பாய்களின் கடினமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை முறையை பற்றி பார்க்கலாம். ரோமன் சிப்பாயின் வாழ்க்கை மிகவும் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் நிறைந்தது. ரோமன் படையில் சேர்வது ஒரு சாதாரண வேலை அல்ல. அது ஒரு வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டிய பொறுப்பு ஆகும். பொதுவாக ரோமன் குடிமக்கள் மட்டுமே படையில் சேர அனுமதி பெறுவார்கள். அவர்களின் வயது 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். உடல் வலிமை, உயரம், ஆரோக்கியம் போன்றவற்றையும் அதிகாரிகள் கவனித்துதான் படையில் எடுப்பார்கள். படையில் சேர்க்கப்பட்டவுடன் அவர்கள் சுமார் 20 முதல் 25 ஆண்டுகள் வரை அந்த படைக்காக சேவை செய்ய வேண்டியிருக்கும். ஒரு ரோமன் சிப்பாயின் தினசரி வாழ்க்கை அதிகாலையில் தொடங்கும். சூரியன் உதயமாகும் முன்பே முகாமில் இருந்த சிப்பாய்கள் அனைவரும் எழுந்து விடுவார்கள். முகாமில் இருந்த காவலர்கள் மாற்றப்படுவார்கள். அதன் பிறகு உடனே உடற்பயிற்சி ஆரம்பமாகும். இந்த உடற்பயிற்சி மிகவும் கடினமானதாக இருந்தது. சிப்பாய்கள் பல கிலோ எடையுள்ள கவசங்கள் அணிந்து ஓட வேண்டியிருக்கும். அவர்கள் வாள் பயிற்சி, ஈட்டி எறிதல், கேடயம் பயன்படுத்தும் பயிற்சி போன்றவற்றை செய்வார்கள். சில சமயங்களில் மரத்தால் செய்யப்பட்ட கனமான ஆயுதங்களை கொண்டு பயிற்சி செய்வார்கள். இது உண்மையான ஆயுதங்களை விட கனமாக இருக்கும். இதனால் உண்மையான போரில் ஆயுதங்களை எளிதாக பயன்படுத்த முடியும். ரோமன் சிப்பாய்களின் முக்கிய ஆயுதங்களுள் ஒன்று குறுகிய வாள். இது கிளாடியஸ் என்று அழைக்கப்பட்டது. இந்த வாள் மிகவும் நெருக்கமான போரில் மிகவும் பயங்கரமாக பயன்படுத்தப்பட்டது. அத்துடன் அவர்கள் பிலம் என்ற ஈட்டியையும் பயன்படுத்தினார்கள். போரின் ஆரம்பத்தில் இந்த ஈட்டியை எதிரிகளின் மீது எறிவார்கள். இதனால் எதிரிகள் நிலைகுலைந்து அந்த போர் சூழ்நிலை ரோம் பேரரசுக்கு சாதகமாக அமையும். சிப்பாய்களின் முக்கிய பாதுகாப்பு சாதனம் பெரிய கேடயம். இது ஸ்கூட்டம் என்று அழைக்கப்பட்டது. இது மரத்தாலும் தோளாலும் செய்யப்பட்ட வலுவான கேடயம். போரின் போது இந்த கேடயம் ஒரு சுவர் போல சிப்பாய்களை பாதுகாத்தது. உடற்பயிற்சிக்கு பிறகு சிப்பாய்கள் தங்கள் ஆயுதங்களையும் கவசங்களையும் சுத்தம் செய்வார்கள். ஒரு ரோமன் சிப்பாயின் ஆயுதம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். ஆயுதத்தை சரியாக பராமரிக்காதது ஒரு பெரிய தவறாக அந்த ரோமன் சிப்பாய் படைகளுள் கருதப்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள் காலை உணவை உண்ணுவார்கள். ரோமன் சிப்பாய்களின் உணவு மிகவும் எளிமையானது. பொதுவாக கோதுமை, மாவு, அப்பம், காய்கறிகள், ஆலிவ் எண்ணெய் மற்றும் சில சமயங்களில் இறைச்சி. சில நேரங்களில் அவர்கள் தங்கள் உணவை தானே சமைத்து உண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். ரோமன் சிப்பாய்களின் வாழ்க்கையில் நடைப்பயணம் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டது. சில சமயங்களில் அவர்கள் ஒரு நாளில் 25 முதல் 30 கிலோமீட்டர் வரை நடக்க வேண்டியிருக்கும். இந்த நடைப்பயணத்தின் போது அவர்கள் தங்கள் ஆயுதங்கள், கவசம், கூடாரம் மற்றும் தனிப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் சுமந்து செல்ல நேரிடும். ஒரு ரோமன் சிப்பாய் சுமார் 30 கிலோ வரை எடை சுமப்பார். அதனால்தான் அவர்கள் சில நேரங்களில் மேரியஸின் கழுதைகள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். போரில்லாத நாட்களிலும் சிப்பாய்கள் வேலை இல்லாமல் இருப்பதில்லை. அவர்கள் சாலைகளை கட்டுதல், பாலங்களை அமைத்தல், கோட்டைகளை கட்டுதல் போன்ற வேலைகளில் மிகவும் மும்முரமாக இருந்தார்கள். இந்த வேலைகள் ரோமன் பேரரசை மிகவும் வலுவானதாக மாற்றியது. ரோமன் படை முகாம்கள் மிகவும் திட்டமிடப்பட்ட அமைப்பில் கட்டப்படும். ஒவ்வொரு முகாமும் சிறிய நகரம் போல இருக்கும். சிப்பாய்கள் தங்கும் கூடாரங்கள், ஆயுத களஞ்சியம், உணவு சேமிக்கும் இடங்கள், குதிரைகள் இருக்கும் இடம் மற்றும் காவல் கோபுரங்கள் ஆகியவை இந்த அமைப்புக்குள் இருக்கும். முகாமின் நடுவில் தளபதி இருக்கும் இடம் அமைக்கப்படும். அனைத்து சாலைகளும் அந்த இடத்தை நோக்கி அமைக்கப்படும். இதனால் கட்டளைகள் எளிதாக பரவுவதற்கு உதவி புரிந்தது. ஒரு ரோமன் சிப்பாயின் வாழ்க்கையில் மிக ஆபத்தான தருணம் போர்க்களம்தான். போரின் போது அவர்கள் வரிசையாக நின்று போராடுவார்கள். ஒவ்வொரு சிப்பாயும் தனது இடத்தை விட்டு நகரக்கூடாது. இந்த ஒழுங்குதான் ரோமன் படையின் மிகப்பெரிய பலமாக அந்நாட்களில் கருதப்பட்டது. ரோமன் படையில் மிகவும் பிரபலமான போர் தந்திரங்களில் ஒன்று டெஸ்டுடோ எனப்படும் அமைப்பு. இதில் சிப்பாய்கள் தங்கள் கேடயங்களை மேலே மற்றும் முன்புறம் வைத்து ஒரு ஆமை போல பாதுகாப்பான அமைப்பை உருவாக்குவார்கள். இதனால் எதிரிகள் எறியும் கல், அம்பு அவர்களை தாக்க முடியாது.
இந்த கேடயம் தடுத்துவிடும். போரின் போது சிப்பாய்கள் ஒருவரை ஒருவர் பாதுகாக்க வேண்டும். இதனால் சிப்பாய்களுக்குள் மிகவும் வலுவான நட்பு உருவானது. அவர்கள் தங்களை ஒரு குடும்பமாகவே கருதுவார்கள். மேலும் இந்த நட்பு ஒருவருடைய மனநிலையை புரிந்து கொள்ளவும் அக்காலத்தில் உதவியது. ஒரு சிப்பாயின் சேவை காலம் முடிந்த பிறகு அவர்களுக்கு பல சலுகைகள் வழங்கப்பட்டது. பல நேரங்களில் அவர்களுக்கு நிலம் வழங்கப்பட்டது. சிலருக்கு பணமும் கொடுக்கப்பட்டது. இதனால் அவர்கள் அமைதியான வாழ்க்கையை தொடர முடியும். ரோமன் சிப்பாய்களின் வாழ்க்கை மிகவும் கடினமானது. ஆனால் அது பெருமை நிறைந்த வாழ்க்கையாகவும் இருந்தது. அவர்கள் ரோமன் பேரரசின் காவலர்களாக கருதப்பட்டனர் மற்றும் அனைவராலும் மதிக்கப்பட்டனர். இதனால்தான் பல நூற்றாண்டுகள் கடந்த பிறகு ரோமன் படையின் புகழ் இன்றும் உலக வரலாற்றில் பேசப்படுகிறது. வளர்க தமிழ், வாழ்க தமிழ். நன்றி.